பெரிய குண்டு வச்சிருக்கேன். தொப்பியை மெயின்டைன் பண்ற மாதிரி தொப்பையை மெயின்டைன் பண்ண வேண்டாமா? வந்த உடனே லொல்ல ஆரம்பிச்சிட்டியா? ஆமா, நீ எதுக்கு உள்ள போன ஞாபகம் இருக்கா? இந்தியன் நியூஸில் வட்டம் போடாமலே எனக்கு அது ஞாபகத்துல இருக்கு. உண்டியல்ல கை வச்சவன்லாம் வெளியே இருக்கிறான். உண்டியலுக்குள்ள விழுந்ததுக்கு என்ன தூக்கி உள்ள போட்டாங்கப்பா. ஆமா, சிட்டி 6 மாசம் நிம்மதியா இருந்துச்சு. இனிமே கூவம் மாதிரி நார போகுது. கூவம் செருப்பு, பாட்டில், பிளேடு, சிகரெட் மிதக்கும் கூவம் பாருடா. கருப்பு நதியாம் அதன் விதியை மாத்த போவது யாருடா? இப்போ ஓ விதி மாற போகுது. எப்படி? அங்க பாருடா. வர வர உருட்டுக்கட்ட அருவாலாம் ரேஷன் கார்டு மாதிரி ஆயி போச்சு. கையில வச்சுக்கிட்டு குடும்பத்தோட கியூல நிக்கிறாங்களே, இவங்க எல்லாம் யாருக்காக வெயிட் பண்றாங்கப்பா? எல்லாம் உனக்காகத்தான்டா. எனக்காகவா? நான் மாமா வைக்க போறேன். எப்படிப்பா? மறுபடியும் உள்ள போறியா? உன்னை பாக்குறக்கா துண்டு போட்டு இடம் பிடிச்சிருக்கா. என்னடா பொல்லாத துண்டு? நான் பெட்ஷீட்டை போத்திக்கிட்டு மலையூர் மம்முட்டியா மாதிரி ராத்திரி பூரா குளூர்ல குந்திக்கிட்டு இருக்கிறேன். கடனை கடனை கடனை. தயவு செய்து கோஷம் போடாதீங்க, அப்புறம் நான் தலைவன் ஆயிடுவேன். நீ தலைவன் இல்லடா, தலைவலி. ஏண்டா நான் நாமத்தை போட்டுட்டு ஊர்க்காரங்க கிட்ட பணம் வாங்கி உனக்கு கடனா கொடுத்தா நீ எனக்கு நாமத்தை போட்டு உள்ள போய் உட்கார்ந்து இருக்கிறியா? மரியாதையா பணத்தை கிழவை. உள்ள புல்லு வெட்டுறதுக்கும் பொட்டலம் அடிக்கிறதுக்கும் 150 ரூபா கொடுத்தாங்க. அதையும் அவங்களே கைமாத்தா வாங்கிட்டாங்க. இப்ப பணம்னா நான் எப்படி தர்றது? அதெல்லாம் முடியாது. பணத்தை கொடுத்துட்டு மறு வேலை பாரு. இதோ பாருங்க, 10 நாள் டைம் கொடுங்க. அதுக்குள்ள உங்க பணத்தை எல்லாம் பைசல் பண்ணிடுறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணீங்க, உங்க லிஸ்டே என்கிட்ட இருக்கு. எல்லார் பேரையும் எழுதி குலுக்கி போட்டு அதுல ஒரு பேரை எடுப்பேன். எதுக்கு? அவனை கொலை பண்ணிட்டு மறுபடியும் உள்ள போயிருவேன். அப்புறம் ஆயத்துக்கு நீங்க வெளியே தான் நின்னாகணும். ஒருவேளை குழுக்கல்ல என் பேர் வந்துருச்சுன்னா நல்ல பையன் 10 நாள்ல கொடுத்துருவான். தலைவானங்கள்லாம் உள்ள வைக்கடா. அப்பா சாமி, பாதாம் பிஸ்தா எல்லாம் போட்டு பால் சுண்ட காய்ச்சி எடுத்துட்டு வர சொன்னேனே, பாலைங்க? பாலாவும் இருக்கு, பிஸ்தாவும் இருக்கு, பால் தாமா இல்ல. பால் என்னாச்சு? ராஜேஸ்வரி அம்மா அபிஷேகத்துக்கு எல்லா பாலும் எடுத்துட்டு போயிட்டாங்க. பாத்தீங்களாம்மா, நாம சாப்பிடறதுக்காக பால் வாங்குறோம், அவங்க சாமிக்கு ஊத்துறதுக்காக பால் வாங்குறாங்க. இதை இப்படியே விட்டீங்க, ஒரு நாளைக்கு நம்ம பங்களால பால் வத்தியே போயிடும். நெல்லடி, பால் எங்க எடுத்துட்டு போற? அம்மனுக்கு அபிஷேகம் பண்றதுக்கு. ஓஹோ, அம்மா குடிக்கிறதுக்காக வச்சிருந்த பாலை அம்மன் குளிக்கிறதுக்காக கொண்டு போறீங்களா? ஏன் உங்க ஆத்தா பாலை தவிர வேற எதுலையும் குளிக்காத?